ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தோசை இட்லிக்கு அருமையாக இருக்கும். இந்த புதினா இலைகள் நம்ம வீட்டிலே வளர்த்துட்ருக்குறேன். வாரத்துக்கு 2 நாள் சட்னி வைக்கிறதுக்கும் சரி, பிரியாணிக்கும் சரி வீட்டிலே கிடச்சிரும். 2 தொட்டியில் நீங்கள் காம்புகளை நட்டி வளர்த்து வந்தீங்கன்னா சூப்பராக தழைஞ்சி வரும். நமக்கு வீட்டுக்கு தேவையான புதினா நம்ம வீட்டிலே கிடச்சிரும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தான் சூப்பராக இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன துண்டு தேங்காய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா உளுந்து, கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க. புதினா இலைகள் தண்டுகளாக இருந்ததுனால நான் தண்டோடே போட்டுட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப கருக வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு நான் தாளிப்பு எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியே தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும்.